ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம வீட்டில் பார்த்துருக்கோம். நான் ரொம்ப உன் மேலே அன்பாக இருக்கேன், பாசமாக இருக்கேன், உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், இப்படி நிறைய டைலாக் பேசுகிற உறவுகள் நம்ம கூட இருப்பாங்க. முக்கியமாக ஸ்பௌஸாக இருக்கலாம், மேபி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது நம்ம கூட இருக்கிற நம்மளுடைய குழந்தைங்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரிங்க, பாசம் வேறு, அன்பு வேறு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அன்பு அப்படிங்கிறது சம்டைம்ஸ் அன்கண்டிஷனல் லவ் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்கிறோம். இந்த காலகட்டங்களில் அன்கண்டிஷனல் லவ் எனக்கு தெரிஞ்சு யார் மேலேயுமே வைக்கலைங்கிறது தான் அப்பட்டமான உண்மைங்க. அதில் மாற்று கருத்தே இருக்காதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? அதே மாதிரி இந்த பாசம் அப்படிங்கிறது கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நீ எனக்கு பாசம் கொடுத்தா நான் உனக்கு தருவேன். பிஸ்னஸ் மாதிரி தான், நீ எனக்கு என்ன கொடுக்குறியோ நான் உனக்கு அதை தரேன். அந்த மாதிரி போயிடுது. லவ்ங்கிறது அன்கண்டிஷனல் லவ் இல்லைனாலும் கொஞ்சமாவது ரியலாக நம்ம மேலே ஒரு கன்சர்னாக அன்பாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹாய், ஐ எம் டாக்டர் ஸ்ரீதேவி, அ ஃபேமிலி டைனமிக் கோச். நம்ம பாசம் நம்ம மேலே வச்சுருக்கவங்க அல்லது உண்மையான அன்பு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நமக்கு எது ரொம்ப ஹர்ட் ஆகுமோ அதை சொல்ல மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. உண்மையிலேயே நான் சொன்னால் இதை அந்த பர்சன் அவங்க ஹர்ட் ஆவாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அதை சொல்லவும் மாட்டாங்க. அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி நம்மளை காயப்படுத்தவும் மாட்டாங்க. அந்த செயல்களை அவங்க செய்யவும் மாட்டாங்க. ஆனால் ரிப்பீட்டடாக ஒரு டைம் இல்லை, ஒரு டைம், 2 டைம், 3 டைம் பார்த்தாலும் ரிப்பீட்டடாக அதே மாதிரியான ஹார்ஷான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு குத்தி காட்டி பேசுகிறாங்க, நம்மளுடைய இயலாமையை எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க யாருமே நம்ம மேலே கன்சர்னும் இல்லை, நமக்கு லவ் இல்லைன்னு அர்த்தங்க. அன்பே சுத்தமாக நம்ம மேலே இல்லாதவங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. அட்லீஸ்ட் ஒரு செயலையாவது செய்கிறாங்க அப்படின்னா அது ஒருவேளை அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அதனால் நமக்கு பிடிக்கலாம், அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், செய்யலாம். ஒரு வார்த்தை பேசினா இவங்க ஹர்ட் ஆவாங்கன்னு தெரிஞ்சால் திரும்ப அந்த வார்த்தையை பேசுகிறாங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, அவங்க யாருமே உங்களுடைய லவ் டேங்கை ஃபில் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நமக்குள்ளே இருக்கிற லவ் டேங்கை ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பீப்புள் தான் நம்ம சரௌண்டிங்கில் வச்சுருக்கோம். நார்சிஸ்டிக் பீப்புளுக்கு இது ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நிறைய நான் பார்க்குறேன், என்னோடய கிளைண்ட்ஸில் பார்க்கும்போது நிறைய பார்த்தீங்கன்னா கணவர் மனைவி இல்லை, மனைவிமார்கள் சம்பாதிக்காமல் இருப்பாங்க, கணவர்கள் மட்டும்தான் போய் வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்க, இல்லையா? அப்போது இந்த கணவர்மார்கள் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது கோவம் வந்தால், ஏதாவது சண்டை போட்டால் உடனே குத்தி காட்டுறதுக்கு எதை எடுப்பாங்கன்னா அந்த பாயிண்ட் எடுப்பாங்க. நீ சம்பாரிச்சாதான் உனக்கு அருமை தெரியும், நீ ரொம்ப செலவு பண்ணுற. ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறாங்களாமா, அதை சொல்லி காட்டுறதுக்கு. நீ சம்பாரிச்சாதான் உனக்கு காசோட அருமை தெரியும், இல்லாட்டி காசோட அருமை தெரியல, நீ சம்பாரிச்சு உனக்கு வேணுங்கிறலாம் வாங்கிக்க. இந்த மாதிரிலாம் குத்தி காட்டுற பர்சன்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டிஸில் ஒரு மெயினான இது சிம்டமாக நீங்கள் பார்க்க முடியும். இப்போது ரியலாகவே அவங்கள்கிட்ட சம்பாதிக்கலை அப்படிங்கிறது அவங்களுக்கு அவங்களுடைய இயலாமையோ அல்லது நடக்காத ஒரு காரியத்தை குத்தி காமிச்சு ஹர்ட் பண்ணுற மாதிரி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஸ்பௌஸ் மேலே கன்சர்னாகவும் இல்லை, துளி கூட லவ் இல்லைன்னு சொல்ல முடியும். இது நிறையா ஆண்கள் பெண்களை செய்கிறது நான் குத்தி காமிக்கிறது நான் கவனிக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம என்னைக்காவது, இந்த லேடிஸ் என்னைக்காவது ஆண்களை அவங்கள்ட்ட குறையில நம்ம சொல்லி காட்டுவோமா? நிறைய லேடிஸ் நான் கேட்குறேன், நான் சொன்னால் கூட அவருக்கு வருத்தப்படுவார், நான் சொல்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்லாமல் இருக்கிற நிறைய லேடிஸை என்னோடய கிளைண்ட்டை நான் பார்க்குறேன். தயவுசெய்து இதை கேட்குற ஆண்கள் யாரும் என்னை தப்பாக நினச்சிக்க வேண்டாம். பட் நீங்கள் ஒரு வேளை சரியான பாதையில் இருக்கலாம், நீங்கள் சொல்லி காமிக்காத ஆளாக கூட இருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கிறவங்க அதிகமான பேர் இருக்கிறாங்க சொசைட்டிலங்கிற ஒரு அவேர்னஸ் பதிவு தாங்க இது. தயவு செய்து அது மாதிரி இருந்தீங்கன்னா எதுவுமே குத்தி காமிக்காதீங்க. அவங்களால கரெக்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயத்த சொல்லி காமிச்சு அவங்களை ஹர்ட் பண்ணாமல் இருந்தாலே பெரிய ஹெல்ப் நீங்கள் பண்ணுறது. அண்ட் இன்ஃபேக்ட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஏர்ன் பண்ணலை அப்படிங்கிறது யாரோட தப்பு? உங்களுக்கு குழந்தைய பார்த்துக்கணும், உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், உங்களுக்கு அன்பெய்டு சர்வன்ட் மாதிரி எல்லா வேலையும் பார்க்குறதுக்காக வேணுங்கிறதுக்கு வர யூஸ் பண்ணிக்கிட்டு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க, நல்லா அப்லிஃப்ட் ஆகிட்டீங்கிறப்போ நீ சம்பாதிக்கலை, அதனால் உனக்கு அதோட அருமை தெரியல, நீ பண்ணுற செலவுக்கெல்லாம் உனக்கு கணக்கு தெரியுமா, நீ கணக்கு யோசித்து செலவு பண்ணணும், உனக்கு தர முடியாத காசு, இப்படிலாம் தயவு செய்து பேசாதீங்க. இது உங்கள் முதுகெலும்பு நீங்களே உடச்சிக்கிற மாதிரி. இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அதுக்கு டெஃபினட்டாக உங்களோட வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய ஒய்ஃபுகள் தான் உங்களுடைய பின்புலமாக இருந்தாங்க அப்படிங்கிறத மறந்துட்டு நன்றி இல்லாதத்தனமாக பேசும் வார்த்தைகளால் அவங்கள காயப்படுத்தாமல், கடுமையான சொற்கள் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு எல்லா ஆண்களுக்கும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேங்க. அதே மாதிரி சில பெண்களும் இருக்காங்க, அவங்க ஒரு வேளை கலர் கம்மியாக இருக்கலாம், முடி இல்லாமல் இருக்கலாம், அடிக்கடி சண்டை போடும்போது நீ சொட்டேன்னு சொல்கிறதும், கருப்பாக இருக்கேன்னு சொல்கிறதும், நீ என்ன பெருசாக பண்ணிட்ட அந்த மாதிரி சொல்கிறதும் சொல்லி காட்டுற பெண்களும் விதிவிலக்கு இல்லை, அந்த கேட்டகரியும் இருக்க தான் செய்கிறாங்க.
நீங்களும் தயவுசெய்து உண்மையிலேயே நீங்கள் உங்கள் கணவர் மேலேயோ நீங்கள் உங்கள் மனைவி மேலேயோ அன்பு வச்சுருந்தீங்கன்னா காயப்படும்படியான வார்த்தைகளை, அவங்க புண்படும்படியான வார்த்தைகளை சொல்லாமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் ஆள் மனசில் உங்கள் ஸ்பௌஸ் மேலே உங்களுக்கு அன்பு இருக்குன்னு அர்த்தங்க. இது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கோங்க டெஸ்ட்டு. நீங்கள் அடுத்தவங்கள பார்க்க வேண்டாம், உங்கள் ஸ்பௌஸை தேட வேண்டாம். நம்ம முதுகில் இருக்கிறத முதல்ல சரி பண்ணலாம் இல்லையா? நீங்கள் அது மாதிரி பண்ணாமல் இருக்கீங்களா அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். இதுவரை பண்ணிகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இனிமேல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. திங்க் டிஃப்ரெண்ட். கொஞ்சம் மாற்றி தான் யோசிக்கலாமே. நன்றி.